வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் மஷ்ரூம் crostini ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் சம்மர் ஸ்நாக், ஈஸியாக செய்யலாம் வீட்லேயே. இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ரெஞ்ச் பிகேட் எடுத்துருக்காங்க. இந்த பிகேட் பிரெட் கட்சாக்கா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரெகுலர் ரஸ்க்கு, நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற ரஸ்க்கே நம்ம யூஸ் பண்ணலாம். மஷ்ரூம்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சன் ட்ரைட் டொமேட்டோஸ் நல்லா வெயிலில் உணர்த்தி நல்லா இந்த ஊறுகாய்க்கு ரெடி பண்ண டொமேட்டோவை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி அது இருந்தால் சேர்த்துக்கலாம், எல்லாம் விட்டுடலாம். பொடியாக நறுக்கின பூண்டு, பேசல் ஆர் தைம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து அதில் வந்து கார்லிக் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக்கை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். கார்லிக் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் வந்து சாப் பண்ணியிருக்க வெங்காயம், சன்ரைட் டொமேட்டோஸ் அண்ட் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த சன்ரைட் டொமேட்டோஸில் வந்து நல்லா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்குங்க. அந்த தக்காளியில் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட் இருக்கும். ஸோ நம்ம பார்த்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வாடினதும் அதில் வந்து அந்த மஷ்ரூம் சாப் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மஷ்ரூம் வந்து நிறைய தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். அவ்வளோதான், அந்த மஷ்ரூம் வந்து குக் ஆகிடும். அந்த தண்ணி வத்துச்சுனால அந்த மஷ்ரூம் குக் ஆகிடும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. அதில் வந்து தைமு, சால்ட்டு, பெப்பர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஜஸ்ட் 1 மினிட் ஃப்ரை பண்ண போகிறேன், அவ்வளோதான். இது ஒரு நல்ல ஃபில்லிங் ரெசிபிங்க. இது வந்து டோஸ்ட் உள்ள நம்ம சேர்த்து டோஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த மஷ்ரூம் ரெசிபி. ஸோ நீங்கள் நிறைய செஞ்சு டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். இப்போ அந்த பிகேட்ஸை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து அந்த பட்டர் பூசி நான் வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக பட்டர் சேர்த்துருக்கேன். அந்த பிகேட்ஸ் வந்து நல்லா டோஸ்ட் பண்ண போகிறேன். மிதமான தீயில் வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பேட் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். நீங்கள் வந்து என்னை யூடியூப் இங்கிலீஷில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே நிறைய ரிவ்யூ வீடியோஸ் பார்க்கலாம். நான் வந்து பெங்களூர் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் போகிற வீடியோஸ் எல்லாம் அங்கே நான் போஸ்ட் பண்ணுறேன். ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட அபவுட் பேட் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை வந்து ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிகேட்ஸ் வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சுங்க. அதை எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சு மேலே வந்து சீஸ் ஸ்ப்ரெட்டை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். மேயோனேஸ் இருந்தாக்கா அது கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் ஸ்ப்ரெட்டை வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த மஷ்ரூம்ஸை வச்சு இது நான் வந்து சுட சுட சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த சம்மர் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்நாக் அண்ட் ரொம்பவே ஒரு ஃபில்லிங் ஸ்நாக்னு சொல்லலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த பிகேட்ஸ் மேலே லைட்டாக கொத்தமல்லி வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு இது நான் சர்வ் பண்ணிட்டேங்க. சுட சுட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.